சிம்பிளாக ஹெல்த்தியாக 3 வகையான கூழ் பார்க்க போகிறோம். அடிக்கிற வெயிலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வெயிட் லாஸ்க்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். கம்பு, ராகி அதுக்கப்புறமா சோளக்கூழ் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு ஹெல்த்தியாக ராகி கூழ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். கால்சியம், அயன் ரிச்சான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னர்னு சொல்லலாம். வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது பெர்ஃபெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த அடிக்கிற வெயிலுக்கு நம்ம ராகி கூழ் வீட்டிலேயே செஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். 3 விதமாக நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு முதல்ல 3 டேபிள் ஸ்பூன் ராகி மாவு எடுத்துக்கலாம். இதை வந்து 1 கப் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கட்டி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. இது வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட்னு சொல்லலாம். இப்போது ஒரு பேனில் 3 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ 3 டேபிள் ஸ்பூன் போட்டிங்கனாவே ஒரு ஃபேமிலிக்கு லஞ்சுக்கு பர்ஃபெக்டான ஒரு வெயிட் லாஸ் ரெசிபின்னு சொல்லலாம். வெயிட் லாஸ் மட்டும் இல்லை, ஹெல்தி கூட. இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம சால்ட்டு போட்டுக்கணும். இப்போ கரைச்சி வச்ச ராகி மாவை இதில் ஊற்றிடலாம். இது கொதித்து வரும்போது நம்ம ஊற்றிட்டு கட்டியே இல்லாமல் மிக்ஸ் பண்ணணும். இதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் இதை கொதிக்க வச்சிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இடையில லைட்டாக மட்டும் நீங்கள் கிளறினா போதும். ஏன் அப்படின்னா கீழே அடிப்பிடிக்கும் அப்படிங்கிறதுனால. ஸோ நான் வந்து இதே மெத்தடில் கம்பு கூழ் போட்டிருக்கேன். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வெயில் காலத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கூட. அடிக்கிற வெயிலுக்கு நம்ம ரைஸ் எல்லாம் சாப்பிட முடியாது. இது மாதிரி சாப்பிடும்போது நமக்கு லைட்டாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டன்ட் எனர்ஜியும் கொடுக்கும். நம்ம லஞ்சுக்கு ஆஃபீஸோ இல்லை ஸ்கூலுக்கோ போகும்போது இதை நீங்கள் கண்டிப்பாக கொடுத்து விடலாம். இப்போ பாருங்கள், நம்ம 3 டேபிள் ஸ்பூன் போட்ட ராகி மாவு அப்படியே வந்து பர்ஃபெக்டாக கஞ்சி மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இதை நம்ம ஆற வச்சிடணும். இதுக்கப்புறமா இதுக்கு சைட் டிஷ்ஷுன்னு சொல்லப்போனால் சின்ன வெங்காயம், மாங்காய், அதுக்கப்புறம் இது வேணாலும் போடலாம். இதில் நான் மாங்காய் வந்து கட் பண்ணிவிட்டு மேலே வந்து கொஞ்சம் உப்பு மிளகாய் தூள் போட்டு வச்சுக்க போகிறேன். அப்புறம் சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். இல்லை சின்ன வெங்காயத்தை நம்ம அப்படியே வந்து முழுசாக கடிச்சு கூட சாப்பிட்லாம். ராகி கூழ் ஒரு வாய், அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், மாங்காய், இப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற குழந்தைகளுக்கு இதனோட டேஸ்ட் எல்லாமே வந்து தெரியாது. ஸோ அதனால் அவங்களுக்கு கண்டிப்பாக இதை வந்து பழக்கப்படுத்தணும். ஃபஸ்ட்டு வந்து குடிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. பட் இதெல்லாம் கொடுக்கும்போது டெஃபினட்டாக நல்லாவே என்ஜாய் பண்ணி குடிப்பாங்க. இப்போ மிளகாய் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம், உப்பு கொஞ்சம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/4 மாங்காய் எடுத்திருக்கேன். இப்படி வந்து தின்னாக ஸ்லைஸ் பண்ணி இது மாதிரியும் எடுத்து வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா ஃபைனாக கூட நீங்கள் சாப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது நம்ம என்ன பண்ணணும், 1 கப் தயிர் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட 1 கப் தண்ணி ஊற்றணும். நம்ம வந்து மோர் மாதிரி இதை வந்து நல்லா கடைஞ்சி எடுக்கணும். இல்லை இதெல்லாம் பண்ணுறதுக்கு டைம் இல்லைன்னா ஆறின ராகி கஞ்சியில் தயிரை ஊற்றிட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணாவே வந்துடும். இந்த மாதிரி பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னலாக பண்ணுறது. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ராகி கூழ் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் தயிரோ இல்லை அப்படின்னா மோரோ ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். நீங்கள் சூடாக இருக்கும்போது ஆட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது அப்படியே திரிஞ்சு போன மாதிரி ஆகிடும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அப்படியேவும் சாப்பிட்லாம். இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா நல்லா சில்லுன்னு ஆகிடும். ஸோ ஃப்ரிட்ஜில் வைக்க பிடிக்கலைன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம். பட் ஆனால் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இல்லை அப்படிங்கும்போது அதே சில்னஸ் வரணுன்னா நம்ம மண் சட்டியில் வச்சிடலாம். கிட்டத்தட்ட மத்தியானத்துக்கு அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லா சில்லுன்னு குளிர்ச்சியாக இருக்கும் சாப்பிடும்போது. இதில் தேவைப்பட்டால் நீங்கள் உப்பு போட்டுக்கலாம். ராகி கஞ்சிக்கு அப்படிங்கும்போது உங்களுக்கு பெருசாக உப்பு தேவைப்படாது. நம்ம உப்பு இல்லாமல் கூட சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். இன்னும் கூட உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா கூட நீங்கள் செஞ்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எக்ஸ்ட்ரா மோர் ஊற்றிக்கலாம், இல்லை நல்லா சில்லுன்னு இருக்க தண்ணி கூட ஊற்றிக்கலாம். இப்படியே எடுத்து நீங்கள் அப்படியே மூடி வச்சுட்டா கூட பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நான் சின்ன சின்னதாக கட் பண்ண மாங்காய் போடுறேன். இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் சின்ன வெங்காயம் தான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் போட்டு சாப்பிட்லாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 விதமாக நம்ம சாப்பிட்லாம்.
ஒன்று வந்து கிளாசிக்காக அப்படியே சாப்பிடுவோம் இதே மாதிரி. ஆனால் வந்து நான் வந்து கொஞ்சம் வந்து மாதுளம்பழம் ஆட் பண்ணியிருக்கேன். அது ஒரு சிலருக்கு பிடிக்கும், பிடிக்காம இருக்கும். பிடிச்சிருந்தா நீங்கள் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். அப்படி இல்லைன்னா அதை நீங்கள் விட்டுறலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராமத்தில், அதுக்கப்புறம் ஆந்திரா, கர்நாடகா சைடெல்லாம் நம்ம வேக வச்ச சாதம் போடுவாங்க அதில். அதுவுமே வந்து நான் அந்த வீடியோட கடைசியில் காட்டியிருக்கேன். அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும். அங்கே வந்து வேகும்போதே வந்து போட்டு மிக்ஸ் பண்ணுவாங்க. நாம் மீதி இருக்கிற சாதம், அதாவது நம்ம அப்போ தான் வடித்து வச்சுருந்தோம் அப்படின்னா அதை வந்து நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். இந்த ராகி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா கர்நாடகாவில் டெய்லியுமே எடுத்துக்குவாங்க. ராகி முத்தே வடிவில், ராகி கூழ், ராகி ஜாவான்னு சொல்லுவாங்க. இதுலேயே ஸ்வீட்டும் பண்ணி சாப்பிடுவாங்க. அதாவது ஸ்வீட் கூழ் மாதிரி. கொங்குநாடு கிராமத்தில் தேங்காய், ராகி, கருப்பட்டியை வச்சு ரொம்ப சூப்பரான ஒரு ட்ரிங்க் பண்ணுவாங்க. ஸோ அதுவுமே கூடி சீக்கிரமாக வீடியோ போடுறேன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு கம்புக்கூழ் தான் பார்க்க போகிறோம். இந்த வெயிலுக்கு ஏற்ற இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய ஒரு ஹெல்தியான ஒரு கூழ்னு சொல்லலாம். இந்த கம்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோலிக்லேருந்து அயன், கால்சியம், ஃபைபர், பொட்டாசியம், ப்ரோட்டீன் எல்லாமே இருக்குது. இது வந்து க்ளூட்டன் ஃப்ரீ, வெயிட் லாஸாக இருக்கட்டும், கொலஸ்ட்ராலாக இருக்கட்டும், எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணும். அனீமியாவுக்கு வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் போன் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப நல்லது கூட. இது வந்து நம்ம 2 கப் எடுத்துக்கலாம். உடச்ச கம்பு தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் முழு கம்பு ஊற வச்சு கூட உடச்சிக்கலாம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது கடையில் வாங்கினதுனால உமியெல்லாம் அவங்க எடுக்கலை. அதனால் நம்ம தண்ணி ஊற்றணுன்னா உமி மேலே வந்துச்சு. அதனால் நான் என்ன பண்ணேன்னா அந்த உமியெல்லாம் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இது ரொம்ப முக்கியம். இது ரிமூவ் பண்ணலன்னா வயிறு வலிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது குழந்தைகளுக்கு. அதனால் அந்த உமியை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஒரு 2 தடவை கழிஞ்சிட்டு உமியை நல்லா ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1 மணி நேரம் நம்ம ஊற வச்சிடலாம். இப்படி ஊற வைக்கும்போது என்னாகும் அப்படின்னா சீக்கிரமாக வெந்துடும். அதுக்காக தான் இதை பண்ணுறோம். இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி ஊற்றி ஊற வச்சதுக்கப்புறம் திரும்ப உமி வந்துச்சு எனக்கு. ஸோ அதனால் திரும்ப எடுக்க வேண்டியது இருந்துச்சு. உடச்ச கம்புனாவே வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். உமியெல்லாம் நம்ம வந்து எடுத்தெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அதனால் நம்ம இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணணும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஒரு 1 மணி நேரம் நான் அப்படியே விட்டுட்டேன். இப்போவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உமி இருக்கா அப்படின்னு கொஞ்சம் செக் பண்ணேன். 1 2 இருந்துச்சு. அதனால் நான் இந்த தண்ணியை ஊற்றிட்டேன், ஊற வச்ச தண்ணியை. உமி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை, நீங்கள் ஊற வச்ச தண்ணியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட இஷ்டம் தான். இப்போது ஒரு பேன் எடுத்துகிட்டு 7 கப் தண்ணி ஊற்றலாம். 2 கப்புக்கு 7லேருந்து 8 கப் தண்ணி ஊற்றினா நல்லா வெந்துடும். இந்த தண்ணி கொதிக்கும்போது நம்ம அந்த ஊற வச்ச கம்பை போட்டுட்டு என்ன பண்ணலான்னா நல்லா கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணணும். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா கட்டி வந்து ஃபார்ம் ஆகிடும். இதே வந்து பார்த்திங்கன்னா முழு கம்பாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு காய வச்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் உடைச்சிட்டு முரத்தில் வந்து நம்ம உமி எடுக்கணும். இதுதான் வந்து ப்ரொசீஜர். ஸோ அந்த ப்ரொசீஜர் வந்து நான் போட்டிருக்கேன் வீடியோ, நீங்கள் போய் பாருங்கள். உத்தமி கிச்சனில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா வரும். அப்படியும் பண்ணலாம். உமி நீக்கின கம்பு இருந்தனாலும் நீங்கள் வாங்கி பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இது வேகும்போது நல்லா கொதிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எப்படி ராகி கூடெல்லாம் பண்ணும்போது அது கொதித்து மேலே படும். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு 20 நிமிஷம் அப்பப்போ கிளறி விடணும். கீழே அடிப்பிடிக்காமல் இருக்கணும், ரொம்ப முக்கியம். இது வந்து க்ளூட்டன் ஃப்ரீ. அதாவது என்னென்னா சுகர் பேஷண்ட்ஸ்லேருந்து எல்லாருமே சாப்பிட்லாம். இந்த க்ளூட்டன் ஃப்ரீயாக இருக்கிறதுனால ரொம்ப நல்லது கூட. வெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 2 டம்ளர் குடித்தாவே வந்து நல்ல ஒரு ஹெவியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வேறு ரைஸ் எல்லாம் சாப்பிட்ணுன்னு தோணாது. வெயிட் லாஸ்க்கு ரொம்ப பர்ஃபெக்டானது. காலையில், நைட்டு, மத்தியானம் எப்போ வேணாலும் இதை சாப்பிட்லாம். இப்போ செக் பண்ணிங்கன்னா தெரியும், ஒரு 20 நிமிஷத்தில் இது வெந்துடும். அப்புறம் உப்பு போட்டுக்கலாம். நம்ம தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 99% இது ரெடி ஆகிடுச்சு. இப்போது நான் மூடி வச்சு ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் விட போகிறேன். இதுக்கப்புறமா வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஆற வச்சிடலாம். இது ஆற வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கெட்டியாகும். பாருங்கள், நல்லா எல்லாமே வெந்துடுச்சு. இனி சர்வ் பண்ண வேண்டியதான். ஒரு கிளாஸ்லேயோ ஒரு பவுல்லையோ போட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிடாமல் தேவையான அளவு மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மோர் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் தயிர் வேணாலும் டேஸ்ட்டுக்காக போட்டுக்கலாம். மோரே போதும்.
அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு போட்டுட்டு கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு பெர்ஃபெக்ட் காம்பினேஷன். நீங்கள் வந்து கொஞ்சம் மாங்காயில் மிளகாத்தூள் உப்பு போட்டு அதுவும் வந்து சைடில் வந்து வச்சுக்கலாம். எப்படி ராகி கூழ் இருக்கோ அது மாதிரியும் பண்ணிக்கலாம். ஸோ கம்பில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது, கம்பு பவுடர் இருந்ததுன்னா வாங்கியும் பண்ணலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் உமி எடுத்துகிட்டு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ குழந்தைகளுக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் கலர் போட்டு ஒரு ஜூஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு, ஈவன் நீங்கள் ஐஸ்கிரீமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் கம்பு கொடுக்கலாம். வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது டெய்லி மார்னிங் கம்பு எடுத்துக்கும் போது அது வெயில் காலத்தில் டீஹைட்ரேஷனை வந்து கண்டிப்பாக தடுக்கும். சிம்பிளாக ஹெல்த்தியாக கொங்குநாடு கிராமத்து ஸ்டைலில் சோள கூழ் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சோள கஞ்சின்னு கூட சொல்லலாம். வெயிட் லாஸ்க்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது கூட. கிட்டத்தட்ட 10 நிமிஷத்தில் நம்ம பண்ணிடலாம். நம்ம சோள மாவு எடுத்துருக்கோம். நீங்கள் சோளத்தை அரைச்சி கூட பண்ணலாம், ஊற வச்சு அரைச்சி. நம்ம வந்து ரெடிமேடாக கிடைக்கிறதுனால 3 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, 1 கப் தண்ணி ஊற்றிட்டு முதல்ல கட்டி இல்லாமல் கலந்துக்கலாம். நீங்கள் தண்ணி கொதிக்கும் போது அப்படியே கூட சோள மாவு போடலாம். ஆனால் பிகினர்ஸாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து கட்டி பிடிக்கும், அதனால தான். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த கூழ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஓரளவுக்கு தண்ணி மாதிரி தான் இருக்கணும். இப்போ உப்பு போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் லைட்டாக கொதிச்சு வரும்போது நம்ம இந்த சோளக்கூழ் வந்து ஊற்றுறோம். கரைச்சி வச்சிருந்த சோள மாவு அதை ஊற்றிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். அது மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கிட்டத்தட்ட 8லேருந்து 10 நிமிஷம் நல்லா வந்து இதை கொதிக்க விடணும். அப்போ தான் இந்த சோள மாவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வேகும். மேக்ஸிமம் 5 மினிட்ஸ் போதும். ஆனால் நான் வந்து குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து இதை குக் பண்ணுறது நல்லது கூட. இதுலேயே நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட், டின்னர், லஞ்சுக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்கேன். நீங்கள் ஸ்வீட் கூட ஆட் பண்ணி பண்ணலாம். நாட்டு சர்க்கரை, தேங்காய் கூட போட்டு பண்ணலாம். இது நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் ஆறணும். உங்களுக்கு பார்த்தா தெரியும், இந்த மாதிரி தான் இருக்கணும் நமக்கு. இது கொஞ்சம் ஆறும்போது இன்னும் லைட்டாக திக்காகும். இப்போது இதுக்கு சைட் டிஷ்ஷுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எப்பவுமே கூழ் வந்து ராகி கூழ், கம்பு கூழ் எல்லாமே நான் வீடியோ போட்டிருக்கேன். எல்லாத்துக்குமே மாங்காய், சின்ன வெங்காயம், கறிவேப்பிலை, பச்சை மிளகாய் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இதெல்லாம் சாப்பிடும்போது. இதை வந்து நம்ம மேலே உப்பு, மிளகாய்த்தூள் மட்டும்தான் போட போகிறேன். நம்ம சோளக்கூழ் குடிச்சுக்கிட்டே நம்ம கொஞ்சம் ஒரு வாய் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாங்காய் சாப்பிட்றதுங்கிறது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இதனோட புளிப்புக்கும் கூழுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். உப்பும் அந்த மிளகாய்த்தூள் போடும்போது மாங்காவோட புளிப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற டேஸ்ட்டில் இருக்கும். இதுக்கப்புறமா நம்ம சின்ன வெங்காயம் தான் ரெடி பண்ணணும். சின்ன வெங்காயத்தை நம்ம முழுசாகவும் நம்ம போடலாம். சின்ன வெங்காயத்தை கடிச்சிக்கிட்டு நம்ம சாப்பிட்லாம். ஆனால் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, பாதி சின்ன வெங்காயத்தை முழுசாகவும், அதுக்கப்புறம் ஒரு 4 சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாகவும் கட் பண்ண போகிறோம். குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு கடிச்செல்லாம் சாப்பிட தெரியாது. இது வந்து நம்ம கூழ்லேயே போட்டுருவோம். இந்த கூழ்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடியது. நமக்கு ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணக்கூடியது. இதே வந்து பார்த்தீங்கன்னா ஃபெர்மெண்ட் பண்ணியும் பண்ணலாம். அதாவது கூழை வந்து புளிக்க வச்சும் பண்ணலாம். நைட்டு ரெடி பண்ணிவிட்டு மண் சட்டியில் ஊற்றி வச்சிட்டிங்க அப்படின்னா மார்னிங் வந்து ரெடி ஆகிடும். அப்படியும் நீங்கள் பண்ணலாம். இதுக்கப்புறமா தயிரும் தண்ணியும் ஊற்றிட்டு இது நல்லா கடைஞ்செடுக்கணும். அப்படி இல்லை உங்கள்கிட்ட மோர் இருந்ததுன்னா மோரை நீங்கள் டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி கடையிறதுனால நமக்கு திப்பி திப்பியாக வராது. இல்லை அப்படின்னா நீங்கள் தயிரை டைரெக்டாக கூழில் ஊற்றியும் மிக்ஸ் பண்ணலாம். சொல்லப்போனால் இந்த கூழை குடிச்சிங்க அப்படின்னா நமக்கு வேறு எதுவும் சாப்பிடவே தோணாது. ஸோ அதனால வெயிட் லாஸ்க்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நல்ல எனர்ஜியாகவும் இருக்கும். உங்களுக்கு பார்த்தா தெரியும், முன்னாடி நம்ம வந்து ஆற வைக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப ஒரு மாதிரி தண்ணி மாதிரி இருந்துச்சு. இப்போ நல்லா வந்து கூழ் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மோர் ஊற்றிட்டோம். மோர் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கூழ் நல்லா ஆறி இருக்கணும். சூடாக ஊற்றுனீங்க அப்படின்னா நல்லா இருக்காது.
நமக்கு உடம்பு சரியில்ல அப்படிங்கும்போது நீங்கள் சூடாக குடிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயம், மாங்காய், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை எல்லாம் போட்டுரும். தேவைப்பட்டா கொத்தமல்லி, இஞ்சி, அதுக்கப்புறம் கேரட் கூட நீங்கள் போடலாம். விருப்பப்பட்டால் நீங்கள் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த கூழ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, காலையில் செஞ்சுட்டா நைட் வரைக்குமே கெட்டு போகாது. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சும் சாப்பிட்லாம். ஐஸ் க்யூப்ஸ் போட்டும் சாப்பிட்லாம். மண் சட்டியில் இது மாதிரி சின்ன சின்னதாக இருந்துச்சுன்னா ஊற்றி வச்சிட்டிங்க அப்படின்னா, இதே வந்து மத்தியானத்தில் எடுத்து சாப்பிடும்போது நல்லா சில் பண்ணிவிடுது. ஸோ இதே மாதிரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். கிரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனலுமே இருக்குது. அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 2000 ரெசிபீஸ் இருக்குது. எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸ் தான். அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்ட்ங்கிற வெப்சைட்டை 19 இயர்ஸாக ரன் பண்ணுறோம். அதுலேயுமே வந்து கிட்டத்தட்ட 8000 ரெசிபீஸ் இருக்குது. ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டும் கமெண்ட் பண்ணலாம். இதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரமாக மக்காச்சோளம், மஞ்சள் சோளம்னு இருக்குது. அதாவது கிராமத்தில் கொங்குநாடு கிராமத்தில் இருக்கும் சின்ன சின்ன சோளம். ஸோ அதுலேயுமே கூடிய சீக்கிரமாக வீடியோ போடுறேன். மாங்காய் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக மாங்காய் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இல்லைனா மிளகாய், சின்ன பச்சை மிளகாயோட கூட நீங்கள் கடிச்சிட்டு சாப்பிட்லாம்.